மதியோட அப்பா மதியோட வாழ்க்கைய நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்போ ரேவதி ரொம்பவே மதிக்காக சப்போர்ட்டா வந்து பேசுறாங்க. "இங்க பாருங்க, மதிய நினைச்சு நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. மதிக்கு யாரும் இல்ல அப்படின்லாம் நினைக்காதீங்க. மதிக்காக இந்த வீட்ல நான் இருக்கிறேன். அங்க மலரணி மதிக்காக இருக்கிறாங்க. எத பத்தியும் கவலைப்படாம நீங்க தைரியமா கிளம்புங்க" அப்படின்ட்டு தான் வந்து சொல்றாங்க. இங்க மதியோட அப்பாவுமே கிளம்புறாங்க. மதி பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆயிட்டு நம்ம ரேவதியை ஹக் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ரேவதி மதியை சமாதானப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் இருந்துக்கிட்டு, என்ன மனோகரன் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசுனீங்களா? இனியாச்சும் உங்கள் பொண்ணை ஒழுங்காக குடும்பம் நடத்த சொல்லுங்கள். தேவையில்லாமல் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்ட்டு நல்லாவே எடுத்து சொன்னீங்களே. போங்க, எதனாலும் ஒன்றுனா கண்டிப்பாக உங்ககிட்ட கூப்பிட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட பொண்ணை தான் நீங்கள் வளர்த்து வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே மனோகரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் கிளம்புறாங்க. ரூமுக்கு போயிட்டு மதி நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே சுரேஷோ ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறாங்க. தங்கராஜ் இருந்துக்கிட்டு, இங்கே பாருடா சுரேஷ், நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு. நடந்த விஷயத்தையே நினச்சி இப்போது கோவப்பட்டு எதுவுமே ஆக போகிறதில்ல. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு, என்னால் முடியலை மாமா. இந்த திமிரு பிடிச்ச மதி நம்ம குடும்பத்தோட மொத்த நிம்மதியுமே கெடுத்துட்டா. அங்கே அப்பா அம்மா நிலைமையை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அங்கே நான் வீட்டுக்கு கூட போகலை, நேராக இங்கே தான் வரேன். அவங்கள பார்க்க கூட எனக்கு தைரியம் இல்லை. கண்டிப்பாக அவங்க நடந்த விஷயத்தெலாம் நினச்சி ரொம்பவே உடஞ்சி போயிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. எல்லாம் யாரால மாமா? இந்த மதியால் தான். இந்த மதியை நான் கல்யாணம் பண்ணி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இவன் கழுத்தில் நான் தாலி கட்டினேன். ஆல்ரெடி இவ திமிரு பிடிச்சவ அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே என் மாமா சொல் பேச்சை கேட்கணும், தட்டக்கூடாது அப்படின்னு தான் நான் அவள் கழுத்தில் தாலியே கட்டினேன். ஆனால் இப்போ நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். ஏன் தாலி கட்டினேன் அப்படின்ட்டுலாம் வந்து சுரேஷ் ரொம்பவே புலம்பி தள்ளுறாரு. தங்கராஜ் இருந்துக்கிட்டு, சுரேஷு சரி விடுடா சுரேஷு, இதை தான் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. நான் மட்டும் வேணுனேவா உன் வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்லாம் பண்ணேன். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. உன் வாழ்க்கைக்குள்ளே அந்த பொண்ணு வந்தால் நல்லா இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு தான் நான் நினச்சி நான் ஒரு எண்ணத்தில் தான் எல்லாமும் பண்ணி வச்சேன். சரி, நான் சொல்கிறத மட்டும் கேளு. நீ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா, மற்றதை நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு சுரேஷை அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே நம்ம மலர் வந்து ரேவதிக்கு கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க. அப்போ ரேவதி இருந்துக்கிட்டு, அண்ணி நானே உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். கால் பண்ண முடியலை, நீங்களே பண்ணிட்டீங்க. அங்கே அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்கும்போதே இங்கே மலர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அத்தை மாமாவை சமாதானப்படுத்தவே முடியலை. ஸ்டேஷனில் இருந்து வந்ததுலேருந்து வீட்டில் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. நடந்த விஷயத்த அவங்களால தாங்கிக்கவே முடியலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே ரேவதியுமே அதை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்புறம் மலர் மதியை பற்றியுமே விசாரிக்கிறாங்க. மதி என்ன பண்ணுறா ரேவதி? மதியை நினச்சாதான் எனக்கு மனசுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பா வேற இங்கே வந்திருந்தாங்க. அத்தை மாமா ரொம்பவே கோவமாக தான் உங்ககிட்ட பேசுனாங்க. மனசு உடைஞ்சு தான் போனார். ஆமாம் அண்ணி, மதியோட அப்பா இங்கேயுமே வந்திருந்தாங்க அப்படின்ட்டு நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. மதி வந்து வேணும்லாம் எதுவுமே என்னென்னமோ நடந்துருச்சு, இனி இதை பற்றி கவலைப்பட்டு எதுவும் மாற போகிறதில்ல அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு ஃபோனையுமே வச்சிடுறாங்க. ரூமில் மதியோட முகத்தை பார்த்ததுமே சுரேஷ் செம்ம காண்டாகிறாங்க. மதியை பிடிச்சி செம்மையாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மன்னிப்பு நீ கேட்டிருந்தனா இப்போ இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நடந்திருக்காது. உன்னால் எங்கள் மொத்த குடும்பமும் இப்போது ரொம்பவே அசிங்கப்பட்டுட்டோம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க சுரேஷ். அப்போது மதி இருந்துக்கிட்டு, நான் ஸ்டேஷனுக்கு வந்தது வேற ஒரு நோக்கம், ஆனால் நடந்தது என்னென்னமோ நடந்துருச்சு. ரொம்பவே சாரி. அத்தை மாமாவை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, அடைச்சி வாயை மூடு, எல்லாமும் நீ வேணும்னு தான் பண்ணியிருக்கிற, இப்போ எதுக்கு அப்படியே நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிற? ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு இங்கே சுரேஷ் வந்து வெளியே தான் வராரு. இங்கே கிச்சனில் நைட்டு டின்னருக்காக நம்ம ரேவதி கூட நம்ம மதியுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ரேவதி இருந்துக்கிட்டு, மதி நீ எதுவுமே ஹெல்ப் பண்ண வேணாம், நீ போயிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காரு, நான் எடுத்துகிட்டு வரேன் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல நானும் செய்கிறேன் அப்படின்ட்டு நம்ம மதியமே வந்து எல்லாமும் செய்கிறாங்க. இங்கே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போது சுரேஷ் மதியை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தங்கராஜும் சுரேஷும் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அப்போது தங்கராஜ் ரொம்பவே மட்டமான ஐடியாவை தான் சுரேஷுக்கு வந்து கொடுக்குறாங்க. நீ வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண மதியோட,
நம்ம வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணு. ரொம்பவே வந்து ராசியான வீடு இது. அப்புறம் உன் பிரச்சனை எல்லாமும் மொத்தமா முடிஞ்சுடும்டா சுரேஷு. மதியம் காலடியிலே கடப்பா. நீ வாழ்க்கைய மட்டும் தொடங்கு. மத்தத பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து சொல்றாரு. இந்த சுரேஷுவும் கொஞ்சம் கூட மூளையே இல்லாத மாதிரி தங்கராஜ் சொல்ற பேச்ச கேட்டு நம்ம மதிக்கிட்ட ரொம்பவே மோசமா போயிட்டு நடந்துக்கிறாரு. மதி கோவத்துல சுரேஷ வந்து புடிச்சு கீழ தள்ளி விட்டுறாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாம தான் மதி இப்படி பண்ணிடுறாங்க. சுரேஷுக்குமே தலையில அடிபட்டுருது. பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுறாரு வலியில. அப்போ ரேவதியும் தங்கராஜும் வேகமா ஓடி வந்து ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது தான் சுரேஷ் இந்த மதி எனக்கு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அப்புறம் தங்கராஜ் சுரேஷை கைத்தாங்களா ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து, என்னடா சுரேஷ் இப்படி பண்ணிட்டேயே அப்படின்ட்டு கேட்குறாங்க. மாமா நான் என்ன பண்ணேன், அவ நான் பக்கத்துல போனதுமே என்னை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்ட்டு சொல்லும்போது இங்க தங்கராஜுக்கு சிரிக்கவா கோவப்படவா அப்படின்னு கூட தெரியல. அட போடா சுரேஷ், ஒரு பொம்பளை கீழே தள்ளி விட்டுட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறியே, நீ என்ன பண்ணியிருக்கணும். அந்த மதியை பார்த்தாலே இப்போ எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது மாமா. இதெல்லாம் வேணாம் மாமா. ஒரு பொண்ணு பர்மிஷன் இல்லாமல் தொடுறது ரொம்பவே தப்பு தான். நான் தான் லூசுத்தனமா வந்து யோசிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ரேவதியுமே வந்து சுரேஷை பிடிச்சி திட்டுறாங்க. நீ பண்ணது ரொம்பவே தப்புடா அப்படின்ட்டு. சுரேஷுக்கு நம்ம ரேவதி ஃபஸ்ட் எய்டுமே பண்ணி விட்றாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா சுரேஷ் டியூட்டிக்கு கிளம்பி போயிடுறாங்க. ரேவதி சுரேஷ் கிட்ட கூப்பிட்டு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து பார்த்துறாரு தங்கராஜ். அதனால சுரேஷ் டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் ரேவதி கிட்ட ரொம்பவே மோசமாக நடந்துக்கிறாரு. என்னை பற்றி உன் தம்பிகிட்ட என்னெல்லாம் சொன்னேன், எல்லாத்தையும் நான் கேட்கல அப்படின்ட்டு நினச்சியா, என் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது, என் பேச்சை கேட்டால் எல்லாமும் தப்பாக தான் முடியும் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். இப்படிலாம் நீ அவங்கிட்ட சொன்னா எனக்கு என்னடி மரியாதை அப்படின்ட்டு கோவத்தில் ரேவதி கன்னத்திலேயே பலார் பலார்னு 2 அறையை விட்டுறாரு. அப்போது நம்ம மதியமே கரெக்டாக வந்துடுறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. வந்து தங்கராஜுக்கிட்டேயுமே ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஒரு பொண்ணை எப்படி நீங்கள் இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்க, மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்க ரொம்பவே மோசமாக அப்படின்ட்டு சொல்லும்போது ரேவதி இருந்துக்கிட்டு மதி அவர் வந்து சும்மா விளையாட்டு போல தான் அடித்தார், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, இந்த மாதிரி அடிக்கடி எங்களுக்குள்ளே நடக்கும், நாங்கள் ஜாலியாக அப்படி தான் இருப்போம் அப்படின்ட்டு சமாளிக்கிறாங்க. தங்கராஜுமே ஆமாம் மதி, இதெல்லாம் நீ ரொம்பவே சீரியஸாக நினச்சிக்கிட்டியா, இதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு சமாளிக்கிறாங்க. ஆனால் நம்ம மதி இருந்துக்கிட்டு நான் என்ன சின்ன பிள்ளையா குழந்தையா, என்னை இப்படிலாம் நீங்கள் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு எனக்கு அறிவு இருக்குது நல்லா. நீங்கள் எவ்வளோ கோவத்தோட ரேவதி அக்கா கிட்ட பேசுனீங்க அப்படின்ட்டு நான் என் கண்ணால் தான் பார்த்தேன். அவங்கள நீங்கள் அடித்ததுமே வந்து ரியலாக தான் அடித்தீங்க. இப்போது நீங்கள் பண்ண வேலைக்கு ஒரே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிட்டு ரேவதி உங்கள் மேலே கொடுத்தா என்ன ஆகும் உங்கள் நிலமை, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள் அப்படின்ட்டு மதி பேசவுமே இங்கே தங்கராஜுக்கு பயங்கர டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. அங்கேருந்து வேகமாக முறைச்சிக்கிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. இங்கே ரேவதி கிட்ட மதி இருந்துக்கிட்டு பொறுத்து போகலாம், ஆனால் இந்தளவுக்கெல்லாம் பொறுத்து போகக்கூடாது. அவர் அடிக்க கை ஓங்கும் போதே நீங்கள் அவர் கையை பிடிச்சி திருகி இருக்க வேணாமா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஒரு பொண்ணுனா இவங்களுக்கு அடங்கி தான் போகணும் அப்படின்லாம் அவசியமா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரேவதி இருந்துக்கிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு நம்ம மதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னோட வாழ்க்கை இப்படி தான் மதி, இதை விட நான் எவ்வளவோ கஷ்டம் பட்டுட்டேன், இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து நான் படாத கஷ்டம்லாம் பட்டுட்டேன், என் குடும்பத்துக்கு நான் பாரமாயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இந்த வாழ்க்கையை வந்து நான் வேறு வழியே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம மதிக்கிட்ட மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிடுறாங்க நம்ம ரேவதி. மதி அதை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த விஷயம்லாம் வந்து உனக்கு தெரியும் அப்படின்னு அவர்கிட்டலாம் நீ காட்டிக்காத, அது இன்னமும் தேவையில்லாமல் எங்களுக்குள்ள பிரச்சனை தான் வரும் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே மதி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கக்கா, இப்போ நான் சொல்கிறத கேளுங்க, அவரை நீங்கள் அடிக்கிறீங்க, அப்போ தான் வந்து அவருக்கு உங்கள் மேலே பயம் வரும், நாளை பின்ன அவர் உங்கள் மேலே கை வைக்கிறதுக்கு தயங்குவார் அப்படின்ட்டு சொல்லும்போது, என்ன மதி நான் அவரை அடிக்கவா, அடிங்கன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு, சும்மாலாம் கையை வச்சு அடிக்கக்கூடாது, செருப்பை வச்சு அடிக்கணும், அப்போ தான் அவருக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்ட்டு இங்கே மதி இருந்துக்கிட்டு தங்கராஜை வந்து நைஸாக பேசி கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ரேவதியை எந்த அளவுக்கு பேசி மாற்ற முடியுமோ மதி நல்லாவே தைரியமாக மாற்றி வச்சிடுறாங்க. இங்கே தங்கராஜ் வந்ததுமே கோவத்தில் ரேவதி பார்த்திங்கன்னா செருப்பு வச்சு பலார் பலார்னு 2 அடி போடுறாங்க. தங்கராஜுக்கு
அ ஏதோ கனவு போல தான் தெரியுது. ஏன்னா, தங்கராஜ் கிட்ட எதிர்த்து பேசவே ரேவதி வந்து தயங்குவாங்க. இப்போ செருப்பாலேயே அடிக்கிற அளவுக்கு எங்கேருந்து தைரியம் வந்துச்சு அப்படின்ட்டு தங்கராஜுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போதான் மதி இருந்துகிட்டு, இப்போ செருப்பால நீங்க அடி வாங்கியிருக்கிறீங்க. இத நீங்க யாருகிட்ட போயிட்டு சொன்னாலும் உங்களுக்கு தான் அசிங்கம். இங்க பாருங்க, என் ஃபோன்ல வீடியோவும் பக்காவா இருக்குது. இத மட்டும் நான் நெட்ல போட்டு விட்டேன்னா, உங்களோட மரியாதை மொத்தமும் போயிடும். இனிமே நீங்க ரேவதி அக்கா மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். இல்லைன்னா, அ இத அடுத்த நிமிஷமே நான் வந்து நெட்ல போட்டு விட்டுருவேன். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். மதியம் ரொம்பவே சூப்பரா வந்து தங்கராஜ மிரட்டுறாங்க. தங்கராஜுக்கும் இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. பயங்கர அப்செட்டா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் தங்கராஜோட அம்மா பார்த்துட்டு அப்படியே ரொம்பவே ஷாக்கா இருக்கு.